என்னப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. அம்மா எவ்வளவு நேரமா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. கண்மணி, அரை மணி நேரமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு இங்க பயப்படி. நீ திருவிழாவுக்கு போவனா? என்ன இங்கவும் அங்க போய் கூப்பிடு போ. அதுல என்னன்னா கண்மணி அக்கா வராங்க. வந்துட்டாங்களா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. போலாமே. போங்க போங்க போங்க. என் பொண்ணுங்களா கடையை வெடிக்க பார்த்துட்டு காணாம போறீங்க. சிவசங்கரா கொஞ்சம் வெத்தலா கூட. குமார் காலை அடக்கட்டான். கொஞ்சம் வெத்தலை என்ன ஒரு கூட வெத்தலை தர்றேன். கூட வெத்தலையா? இங்க மெல்லாத அங்க வந்து மெல். எவனாவது கிட்ட வந்தீங்க உங்க தலை உங்ககிட்டு இருக்காங்க. சொல்றீங்க? நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்தாங்க. இந்த வேஷ்டி தான் பாறையில சிக்கி கிடந்தது. குமார் என்ன ஆனா? அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்திருக்கணுங்க. அப்படின்னா குமார் செத்துட்டானா? குமார் செத்துட்டானா? ஐயோ, கேட்டியா சிவசங்கரா அவங்க சொல்றது? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்படியே எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்க போறேன். என்னம்மா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? மாமா, நான் ஒரு குழந்தை இல்ல மாமா, ஒரு குழந்தைக்கு தாய். என்னம்மா சொன்ன? ஒரு குழந்தைக்கு தாய் அடிச்சா? என்னம்மா என் தலைமை இப்படி ஒரு கள்ள தூக்கி போட்டிய? கல்யாணத்துக்கு
ஆயிட்டான்னு பூரா காரி துப்பு வச்சுட்டேம்மா. அவன் பொண்ணு சொன்னத இது எல்லாம் பார்க்க கூடாதுன்னுதான் நீ முன்னாடியே போய் சொல்லிருக்க. ஏழையா இருந்தாலும் மானத்தோட வாழணும்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணத்தை எல்லாம் தூள் தூளாக்கிட்டாங்க. இனி எந்த முகத்தோட இந்த ஊர்ல நான் வாழ்வேன்? இல்ல, இந்த அவமானத்தோட என்னால உயிர் வாழ முடியாது. அவரையும் வெட்டி போட்டுட்டு நானும் கெட்டோட உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு. அப்படி என்னடா ஊர்வலத்துல நடந்து போச்சு. என்னைக்கு நாள் குறிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு இவளுக்கு அவன் புருஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஊரறிய நடக்கிற சம்பிரதாயம் தான்டா. சிரிப்பாங்களாம சிரிப்பு. யார் சிரிக்கிறாங்கன்னு பாக்க. இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலன்னா வேற ஊருக்கு போ. அதை விட்டுட்டு வாழ்வு உயரமா இருக்கவள வெட்டுவே குத்துவேங்கிறிய. 1000 தான் இருந்தாலும் அவன் மகடா. கண்மணி, உன்னை இந்த தோல் மேல தூக்கி வளர்த்த பாசத்துல சொல்றேன். சோதனை வரும்போதுதாம்மா தைரியமா இருக்கணும். கண்மணி, நீ கெட்டு போனவ இல்லம்மா. ஊரையே உனக்கு புருஷனா வந்திருக்க வேண்டிய குழந்தையத்தான் உன் வயசுல வளர்க்கிற. போமா, கண்டவன் நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. போ வாடா, மேல ஆசை விட்டதை கவனிப்போம். வாடாங்க. கண்மணி, அழகம்மா. சோதனை வரும்போதுதான்மா தைரியமா இருக்கணும். உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாம நானும் அன்னைக்கே சேர்த்திருக்க கூடாதா? கண்மணி, அப்படி எல்லாம் பேசாதம்மா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்கிக்கவே முடியாதுமா. இதுவரைக்கும் உனக்காக வாழ்ந்த, இனிமே உன் குழந்தைக்காக நீ வாழ்ந்துதாமா ஆகணும். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய கவலையெல்லாம் நீ மறக்கணுமா? நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன். இத பார், ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா யாருக்கு? கண்மணி யாருமா? கொடுங்க, நான் கொடுத்துறேன். கொண்டாடி உன் குழந்தைய என்ன இந்த மாதிரி கத்துறா? தொட்டில போடுற. ராஜா ராஜா ராஜா. அப்பா அப்பா அக்கா, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. இல்லையா? அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. பசியிலேன்னு போய் சொல்லு.